ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஎம்எஃப் டியூட்டோரியல் சென்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 8ல் எக்ஸசைஸ் 8.2ல் 5th சம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எக்ஸ்பாரோட ஃபார்முலா எழுதிட்டோம்ப்பா. இப்போ நம்ம வந்து டேப்லர் காலம் போட்டு சம் எழுதுவோம், சரியா? இப்போ டேப்லர் காலம் தான், நெக்ஸ்ட் பேஜுக்கு டேப்லர் காலம் போட்டு சம் பண்ணி காட்டுறேன். இப்போ டேப்லர் காலத்தில் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸையோட வேல்யூ எழுதிடணும். எக்ஸையோட வேல்யூ என்னது? 38, 40, 44, 43 எழுத மறந்துட்டேன். அப்புறம் 44, அப்புறம் 46, 47, 49, 53. அப்புறம் டிஐயோட வேல்யூ என்னன்னு போடணும். xi மைனஸ் ஏ, xi மைனஸ் ஏயோட வேல்யூன்னு அஸ்யூம்டு மீன், ஸோ 44ன்னு போடணும். 38 மைனஸ் 44, ஸோ அது ரெண்டே மைனஸ் பண்ணால் 6ன்னு வந்துடும். இது மைனஸ் 4, இது மைனஸ் 1, 44 மைனஸ் 0, 2, ஸோ இது மைனஸ் பண்ணால் 3 வரும், இது 5 வரும், இது 9 வரும். அதுக்கப்புறம் டிஐயை ஸ்கொயர் பண்ணி பண்ணணும். ஸோ டிஐ ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 16, 1, 0, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயர் 25, 9 ஸ்கொயர் 81. ஸோ இப்போ வந்து இப்போ எக்ஸை இருக்குல்லப்பா, இதை பூரா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் சம்மேஷன் ஆஃப் எக்ஸைன்னு போட்டு ஆன்சர் என்ன வரும்னா 316 வரும். அதே மாதிரி இந்த டிஐ இருக்குல்லப்பா, இந்த டிஐ பூரா ஆட் பண்ணணும். ஸோ சம்மேஷன் ஆஃப் டிஐன்னு போட்டு டிஐ ஆட் பண்ணால் 8ன்னு வரும். ஸோ இந்த டிஐ ஸ்கொயர் இருக்குல்லப்பா, ஸோ இந்த டிஐ ஸ்கொயர் இருக்குல்ல, இதை பூரா ஆட் பண்ணணும். ஸோ இதை பூரா ஆட் பண்ணால் சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர்னு போட்டு 172ன்னு வரும் ஆட் பண்ணால். அப்புறம் எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன பண்ணணும்னா, என்ன ஃபார்முலா? சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ பை என், அதை சொல்லியிருக்கேனா? ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐயோட வேல்யூ என்ன? 360. 360 இங்கே போட்டு என்னோட வேல்யூ 8ன்னு போகணும். ஏன்னா கொஸ்டினில் இந்த 8 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த 8 நம்பர்ஸ் கவுண்ட்டு போடணும். ஸோ அதை ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா இப்போ 8, இது வந்து 8 டேபிளில் போகும். ஸோ 8 4s are 32ன்னு வரும். ரிமைண்டர் 4, இங்கே 0 வரும். ஸோ 8 5s are 40. ஸோ இது ரெண்டும் டிவைட் பண்ணால் 45ன்னு ஆன்சர் வரும். ஸோ மீனோட வேல்யூ எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 45. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிங்க. சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் டிவைடட் பை என் மைனஸ் போட்டு சம்மேஷன் ஆஃப் டிஐ பை என் தி ஹோல் ஸ்கொயர்னு போடணும். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட்டு போட்டு என்னோட வேல்யூ 8ன்னு போடணும். இப்போ சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் இருக்கிறப்ப சம்மேஷன் ஆஃப் டிஐ ஸ்கொயர் வேல்யூ இங்கே என்ன இருக்குது? 172 இருக்கா? அந்த 172 இருந்தாலும் மைனஸ் போட்டு இங்கே என்னோட வேல்யூ 8ன்னு போட்டு சம்மேஷன் ஆஃப் டிஐ இருக்கா? சம்மேஷன் ஆஃப் டிஐயோட வேல்யூ என்ன? 8 இருக்குது. ஸோ அந்த 8 வந்து இங்கே போடணும். ஸோ ஸ்கொயர் போடணும். இப்போ ஸ்கொயரோட இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுது. ஸோ அதை ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 21.5 வரும். 8 8 கேன்சல் பண்ணால் 1 வரும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். ஸோ 21.5 மைனஸ் 1 மைனஸ் பண்ணால் 20.5ன்னு வரும். இது வந்து ரூட் எடுத்தோம்னா 4.527 வந்துடும். அதை ரவுண்டு பண்ணி 4.53ன்னு எழுதிடணும். ஸோ இதுதான் சிக்மாவோட வேல்யூ. ஸோ இதை வச்சு தான் நம்ம சம் வந்து அடுத்து பண்ண போகிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் பண்ண போகிறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஃபார்முலா என்ன வரும்னா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இதான ஃபார்முலா. இப்போ சிக்மாவோட வேல்யூ என்னது? 4.53. ஸோ இந்த 4.53ஐ இங்கே எழுதிடணும். எக்ஸ் பாரோட வேல்யூ என்னது? 45. ஸோ அந்த 45 வந்து இங்கே போட்டுடணும். இன்ட்டு 100% போடணும். இப்போ
4.53 இன்ட்டு 100ன்னு போட்டோம்னா ரெண்டு ஜீரோ இருக்கா, அதனால் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும். அப்போனா 453 மட்டும் வந்துடும். டிவைட் போட்டு 45 வந்துடும். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா 10.0667 போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம ரவுண்டு பண்ணி 10.07ன்னு போடணும். ஸோ இதுதான் ஆன்சர். எதோட ஆன்சர்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனோட ஆன்சர். ஸோ நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சம் வந்து ஈஸி தான், ஜஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணி பண்ணணும், அவ்வளோதான், ஈஸி தான்ப்பா. நீங்கள் போட்டு பார்த்து சம் எப்படி ஈஸியாக இருக்கான்னு சொல்லுங்கள்.